ஆண்டோரே சான்றோரே ஊமச்சிகுளம் என்று இங்கே எதை குறிப்பிடுகிறேன் தெரியுமா? பைபிளிலே தானியேல் 2 சூசானா படலத்திலே வரும் குளத்தை தான். அந்த குளத்திலே தான் நீராடி கொண்டிருந்த கற்புக்கரசி சூசானா பேசா மடந்தையாக ஊமச்சி போல் நின்றாள். ஒளிந்திருந்து பார்த்த காமுகர் இருவர் அவளை தீண்ட முயன்றனர். அவளோ இணங்கவில்லை. உடனே அவளை ஊரார் முன் நிறுத்தி பொய்க்குற்றம் சுமத்தி கல்லால் அடிக்கப் போவதாக மிரட்டினர். அவளோ வாய் திறவாத செம்மறி போல நின்றாள். எசேக்கியா 53:7 வருவது போல. கிரேக்க புராணத்திலே இப்படித்தான் கற்புக்கரசி டயானா நீராடிய போது ஆத்தியோன் என்ற காமுகன் உற்று பார்த்தான். டென்னிசனின் கொடிவாவை உற்று பார்த்த பீப்பிங் டாம் போல. டயானா அலறினாள். உடனே அவளது வேட்டை நாய்களே வந்து அவனை நாராய் கிழித்தெறிந்தன. ஆனால் சூசானா பேசா மடந்தையாக நின்றாள். காமுகர்கள் பொய் வழக்கு போட்டு ஊரார் முன் நிறுத்தினர். அதாவது அவள் ஒரு மரத்தடியிலே ஒரு காமுகனுடன் சல்லாபித்திருந்ததாக. நல்ல வேளை தெய்வாதீனமாய் குறுக்கிட்டார் இளைஞன் தானியேல். அவர்களை குறுக்கு விசாரணை செய்தார் தனித்தனியாக. முதல்வனை கேட்டார், எந்த மரத்தடியிலே கண்டாய்? விழா மரத்தடியில் என்றான். பின் அடுத்தவனிடம் தனியாய் கேட்டான், எந்த மரத்தடியிலே? கருவாலி மரத்தடியில் என்றான். உடனே கிண்டல் பண்ணினார் தானியேல், எப்படியடா ஒரே மரம் விழா மரமாகவும் பின் கருவாலி மரமாகவும் மாட்டிக்கொண்டாரடி மயிலைக்காளை. இதே போலத்தான் ஷேக்ஸ்பியரது மெர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ் என்ற நாடகத்திலே போர்சியா என்ற பெண் வக்கீல் எவ்வளவு கூர்த்தமதியோடு குறுக்கு விசாரணை செய்கிறாள் எனில் ஷைலக்கே கூட அவளை தானியேலுக்கு ஒப்பிட்டு கூவுகின்றாள், ஓ டேனியல், சோ யங் அண்ட் சோ வைஸ். ஊமைச்சி குலத்து நிலவு பெண்ணாள், நிரபராதியானாள். முயில் கிழித்து வெளிக்கிளம்பும் முழுமதியானாள். ஆம், அறம் வெல்லும் உலகிலே.